காத்திருந்தாலும் வசந்தத்தில் ஓர் நாள் வடவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் காத்திருந்தாலும் வசந்தத்தில் ஓனாள் மடவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் தேவி வைதேகி காத்திருந்தாலும் வீடு வாழ்வார் அப்படி இருக்கு. நானும் இந்த விஜயபுர நாட்டு யாருக்கு இந்த விஜயவரமனுக்கு இளைய மனைவியாக இரண்டாந்தரமாக ஆரவல்லி என்ற பெயரோடு மிக சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் கணவரை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக அவங்களோட பார்க்க வேண்டும். குனிந்து பணி பண்போடு வணக்கத்தை வைக்கிறேன். கீழே பாரு, மேல என் முகத்தை பார்க்க மாட்டியா? ஐயா 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 உன்னால நடந்து வந்திருந்தமா? நம்ம ஐயா நானும் ஐயா நடந்து வந்தமா? நடுவத்துல பெரிய கிணறு அப்பா. நான் கிணத்தை தாண்டி வந்துட்டேன். அவர் அப்படியே கிணத்தை சுத்தின்னு வந்துட்டாருப்பா. அதுக்கட இவ்வளவு ஒப்பாரியா? என்ன தப்பா சொல்லிட்டேன் நானு? என்னடா சொன்னாரு? அத சொல்லு. இதுகாடா டேய்? கையோட அத்தான்
டேய் 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 அதை வேற வெயிட் நக்குது பாரு பூஜை பண்ணாதுங்க. ஏய் சை சை அங்க துண்ணிய பண்ண மூணு கண்டி வச்சு சாப்பிட்டு அப்படிதான் வரும். நீ மன்னரா அவரு மன்னராடா? ஒரு பொண்டாட்டி பாதை பண்ணிக்கிறாங்க நம்ம உட்காந்து நடக்கிறீங்க ஆபரேஷன் பண்ணிட்டு கொடுங்க. பொண்டாட்டியா எப்ப வாழ்த்துவீங்க? என்ன ஒரு பல்ல காண அதான் அந்த வயசு வந்தமா கம்மனு உட்காந்த மாதிரி தெய்வ கை விஷயத்த படாது ஓடிச்சிட்டாங்க. எங்களுடைய குடும்ப ரகசியத்தை பேச போறோம். இந்த இடத்துல வேலை இல்ல, இந்த இடத்துல வேலை இல்ல இல்ல. திருப்பத்தை பார்த்த உடனே என்னுடைய மனவாகப்பட்டது எப்படிலாம் மாறிவிட்டது. என்ன சொன்னீங்க? இந்த இடத்துல வேலை இல்ல, அந்த இடத்துல வேலை இல்லை. நீங்க உங்க குடும்ப வேலை இல்லைன்னு சொன்னா ஆமா போன வாரம் கேட்டேன் எங்க ஆயா வயசுக்கு வந்துச்சுன்னு. இப்பதானடா இப்பதான வயசு வந்துக்குதா? மஞ்சள் தண்ணி அப்ப சொத்த பாருங்க. அது நான் முந்தா நாளுக்கு சுத்தலான்னு இருக்கிறீங்க. உங்க ஆயா இப்பதான் வயசுக்கு வந்துக்குது. நீ எப்படி வந்த? எங்க ஆயா கிராஸ் ஆயிட்டு இப்போ உனக்கு ஒரு வாரம் லீவ். ஒரு வாரமா? ஒரு வாரம் எனக்கா? தாத்தாக்கு சந்தோஷமா போயிட்டு இத்தோட புரட்டாசி 3ஆம் தேதி வரல உனக்கு லீவே கிடையாது. போய் வா. ஒரு வாரமா 7 நாளா? ஒரு வாரம் 7 நாள். 7 நாள் அது ஒரு வாரம். உனக்கு எத்தனை நாள் லீவ் வேணும்? எல்லாமே ஒண்ணுதான். நான் லீவ் கேட்டா எனக்கு லீவ் வேணாம். நான் டூட்டில ஜாயின் ஆகிறேன். பதறியா நவா? எனக்கு சாப்பாடு அச்சு போயா யார் வேணாம். நான் கேட்டேன் லீவ் கேட்டேன். நானு எனக்கு லீவ் வேணாம். நான் டூட்டில ஜாயின் ஆகிறேன். அவங்க பெட்ரூம்ல போய் படுத்துக்கோ. ஒரு வாரம் லீவ் கொடுத்தது இல்லாம சம்பளம் கொடுத்தது இல்லாம புண்டாத்தீனி கொடுத்தது இல்லாம படுத்துக்கிறதுக்கு இடம் கொடுக்கணுமா? அன்னைக்கு கூட உன் வீட்டுக்கு போக மாட்டியா? தப்பாங்க அம்மாடி இதுதான் காதலா?
பண்ணிட்டு தான் பாட்டு போனா போய் சொல்லி வரது வாரியா எவனா ஒரு லிட்டர் போட்டு வர வேண்டியதானே லிட்டர் போடுச்சா லெட்டர் ஏன் செய்யறது நாய் போச்சு நீ என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கு யாரு வேணாங்க ஏன் கல் சாப்பாடு போட்டு உள்ள சந்தோஷமா இருக்கு ஏற்றி போடுங்க நல்லது ஆமா ஆடி மாசம் போறது கிடக்கு எங்கன்னா கரெக்டா இருப்போம் ஏய் அவர்னா ஒரு ஆனந்தமான செய்திமா என்ன சொல்றீங்க என்ன கூப்பிட்டு என்கிட்ட சொல்லல சொல்லல. காவல்காரன் கூப்பிட்டு அவங்ககிட்ட சொல்லல. சொல்லல என்னுடைய தங்கச்சி அதாவது உன்னுடைய மனைவி தான் சொல்றேன் சொன்னேன் சொல்லு மச்சான் இப்பவும் சொல்ல மாட்டேன் ஏன் எப்ப தெரியுமா சொல்லுவேன் எப்போ எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகள் ஒரு பத்த மகள் ஆமா ஆனந்தி என் மக வரணும் அப்பதான் நான் அதை சொல்லுவேன் இவ்வளவுதானே இவ்வளவுதான். இதை வச்சு கூப்பிட்டு வரணும் அழைத்து வர மகளை கணவன் மனைவிக்குள் ரகசியம் என்பது இருக்கக்கூடாது சொல்லுவாங்க ஆமா. அப்படி ரகசியம் என்று ஒன்று இருந்து விட்டால் சந்தேகத்தை உருவாക്കാം அப்படி சந்தேகம் இருந்து விட்டால் வாழ்க்கை சந்தோஷம் போயிடும் சொல்லுவாங்க உன் கணவன் மனதில் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட ரகசியம் என்ன ரகசியம் அண்ணா அந்த ரகசியத்தை இது வரைக்கும் என்கிட்ட ஒரு முக்கியம் இவ்வளவுதானே சரி நடப்பது நடக்கட்டும் பார்க்கலாம் பொறுத்திருந்து போயிட்டு இளவரசி கூப்பிட்டு வருவோம்